அனைவருக்கும் வணக்கம். இயற்கையிலே சுபகிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. நவம்பர் 11ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக அபரிவிதமான நன்மையை இந்த 4 ராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு மனித வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், யோகம் என பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவை அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரகநிலைகள் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவை குறுக்கு வழியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் நேர்வழியில் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர் வக்ரகதியில் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது, திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்த்தால், பொதுவாகவே குரு பகவான் நேர்கதியில் வலம் வரும்போது 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த 4 ராசிக்காரர்களும் அளவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய தருணமாக அமையும். ஆனால் அதே வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வேளையில் 3, 6, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். எனவேதான் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர சஞ்சார அமைப்பு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று பார்க்கும் போது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. அதே போன்று கும்பராசிக்காரர்களுக்கு 6இல் வக்ரம் பெற்றிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு 10இல் வக்ரமும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12இல் வக்ரமும் பெற்றிருக்கிறார். இந்த 4 ராசிக்காரர்கள் அமோகமான யோகத்தை உறுதியாக சந்திப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் முதலாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாது 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே சகல விதமான தோஷங்களும் இந்த தருணத்தில் விலகுகிறது. குரு பகவானின் பார்வையால் 7, 9, 11 ஆகிய இடங்கள் புனிதப்படுத்துவதால் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்தது அப்படியே இயல்பாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லம் தேடி பல நல்ல காரியங்கள் உங்களை தேடி வருகிறது. முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் முறையாக நல்ல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடும். உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிதாக நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் சாதகமாக கைகூடுகிறது. சாதகமற்ற நிகழ்வு என்று இருந்த நிகழ்வுகளை கூட தற்போது சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். முழு சுபகிரகம் விரயத்தில் வக்ரம் பெறுவதால் லாபம் இந்த தருணத்தில் உயரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பல்வேறு வகையான பின்னடைவுகளும் சிக்கல்களும் முழுமையாக விலகுவதோடு இந்த தருணத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குரு பகவானின் பார்வை மிக வலுவாக 4, 6, 8 ஆகிய
இடங்களில் கிடைப்பதால் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். அஷ்டம பாதிப்புகள் விலகும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. இந்த தருணத்தில் குரு பகவானினுடைய பார்வை அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதால் தொய்வாக இருந்த பல பணிகளை விரைவாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு லாபம் வலுப்பெறக்கூடிய வகையில் விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை, மனதிற்கு பிடித்த நல்ல சூழல் போன்ற அனைத்துமே நிறைவாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரதிகதியில் 10ஆம் இடத்தில் திரும்புவதால் 9ஆம் இடத்திற்குரிய அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பயப்பட்ட பல நிகழ்வுகளில் பயம் இல்லாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சகாயம் விரைவாக கிடைக்கிறது. யோகாதிபதியும் சகாயாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் உயரும் நேரமாகவும் மாற்றிக் கொடுக்கிறது. எதிர்மறையான சிந்தனைகளை தற்போது குறைப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை நீக்கி வளமான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் தருணமாக அமைகிறது. குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வு காணப்படும். குடும்பத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் கைகூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இக்கட்டு என்று நினைத்த பல காரியங்களை சிக்கல் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நினைத்ததை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். தனாதிபதியும் லாபாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது உறுதியாகவே அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதிரிகளின் பலம் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் குறையும். முழுமையாக உங்களது திறனை பயன்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு முற்றிலுமாக விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகளை தகர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது குரு பகவானின் பார்வை 10, 12, 2 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு உண்டு. விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். இப்போது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு புகழ்பெற்ற நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். உங்களது எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக ஈடேறும். அற்புதமான வேலையாக உறுதியாக அமைய போகிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த 4 ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் அவர் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு பகவானின் அருள் இருந்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குரு பகவானின் அருளும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு அற்புதமான வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் கைகூடும். தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அடுத்தடுத்து அதிரடியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.